வணக்கம் மக்களே, நான் உங்கள் அவினாசி கருப்பண்ணன் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி ஒன்று செஞ்சு பார்க்க போறோம். அது என்ன பிரியாணினா ஹைதராபாத் பிரியாணி. ரொம்ப ஈஸியான வழிமுறையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். 1 கிலோ ரைஸ், 1 கிலோ கறி போட்டு 1 கிலோ சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல ஹைதராபாத் பிரியாணி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்முறைக்கு போயிடுவோம். ஆயில் எடுத்திருக்குங்க, பட்டை எடுத்திருக்கு, கிராம்பு எடுத்திருக்கு, ஏலக்காய் எடுத்திருக்கு, அன்னாச்சி மூக்கு எடுத்திருக்கு, பிரியாணி இலை எடுத்திருக்குங்க, நீளமான பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், வெங்காயம் எடுத்திருக்குங்க, காஷ்மீர் மிர்ச்சி மிளகாத்தூள் எடுத்திருக்கு, பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்குங்க, இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்குங்க, மஞ்சத்தூள் எடுத்திருக்கு, மல்லித்தலை எடுத்திருக்கு, புதினா தலை எடுத்திருக்குங்க, முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம், தயிர் எடுத்திருக்குங்க, லெமன் எடுத்திருக்கு, சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்குங்க, உப்பு 2 முறை எடுத்திருக்கு. தண்ணியில் போடுறக்கும் பிரியாணிக்கு போடுறக்கும் 2 டைம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். திராட்சை எடுத்திருக்குங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிருவோம். வந்து சட்டிக்கு ஆயிடுச்சுங்க. ஆயில் வந்து ஊற்றிடுவோம். ஆயில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ் 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸுக்கு 200 ml ஆயில் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வந்து நெய் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக நெய் எடுத்துக்கங்க. இல்லை பாதி ஆயில் பாதி நெய் போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே. ரீஃபண்ட் ஆயில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கங்க. இல்லை கடல் எண்ணெய் செய்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் கடல் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுடைய சாய்ஸ் தான் ஆயில் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைதராபாத் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியனில் வறுத்த வெங்காயம் வந்து நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 150 கிராம் 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் எடுத்திருக்கேன். அந்த ஆனியனை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து போடுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து அந்த ஈவனாக ஆனியன் வந்து பொரிஞ்சு வரும் உங்களுக்கு. ரொம்ப கரு விடக்கூடாது. நான் எடுக்கிறேன் பாருங்கள், பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆனியன் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து எடுக்கிறதுக்கு பிரியாணிக்கு போட்ட ஆயிலே தான் நான் போட்டு எடுக்கிறேங்க. சப்போஸ் கொஞ்சம் ஆயில் பத்தலைன்னா லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டு எடுக்கும்போது அதில் கொஞ்சம் ஆயில் கம்மியாகும். இப்போ 200 ml போட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 ml கம்மியாகும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக வச்சு ஆயில் போட்டு அதில் வறுத்து எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஏன்னா ஆயில் வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம இதிலே போட்டு எடுக்கிறது நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம இதிலே போட்டு எடுத்தோம். வெங்காயம் வந்து வெந்துட்டு இருக்குங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு வந்து தண்ணி பிடிச்சிருவோம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து பிடிச்சி ஊற வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் ஊறணும் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா அரிசியிலேருந்து ஒரு 3 மடங்கு தண்ணி வந்து ஜாஸ்தியாக பிடிச்சிக்கங்க. அரிசி லைட்டாக குழச்சிடணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட்டு ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது, அரிசி உடையும். அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரிசியை களைஞ்சி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் அலசி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுது, பொன்னிறத்தை லைட்டாக தாண்டுதுங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எடுத்து வடியில் போட்டு வச்சுக்கலாம். ஆயில் வந்து நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. சப்போஸ் ஊற்றுனதுலேருந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, நான் கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ அரிசி வேகிறதுக்கு வந்து சுடுதண்ணி வேணும். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து தனியாக நம்ம கொதிக்க வைக்கணும். அதுக்கு வந்து அரிசி எவ்வளோ எடுக்கிறோம், தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 மடங்கு தண்ணி போட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கப் தண்ணி போடணும். ஓகே, பாஸ்மதி ரைஸ் வேகிற தண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து பற்ற வச்சு விட்ருவோம். இப்போ வந்து 1 கிராம் பட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 3 பட்டை, அந்த சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து வந்து கிராம்பு வந்து 1 கிராம் ஆட் பண்ண போகிறேன். அந்த சைஸை பொறுத்து ஒரு 8லேருந்து ஒரு 10 கிராம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி மூக்கு ஒரு 1 கிராம், 3 பீஸ் வருது. கையளவுக்கு ஒரு 1 கிராம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பிரியாணி இலை இந்த கையளவுக்கு போட்டுக்குங்க. ஒரு 1/2 கிராம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஏலக்காய் கையளவுனா 8லேருந்து 9 பீஸ் எடுத்துக்கங்க. மெஷர்மெண்ட்னா 1 கிராம் எடுத்துக்கங்க. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கி விட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். அந்த விதை வந்து நசுவினா தான் அந்த ஃப்ளேவர் வரும். மொத்தமாக 500 கிராம் வெங்காயம் எடுக்கணுங்க. அதில் 150 கிராம் வெங்காயம் முதல்ல வந்து வெங்காயத்தை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஹைதராபாத் பிரியாணிக்கு 350 கிராம் வெங்காயம் 1 கிலோ ரைஸ்க்கு வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கையளவு அப்படின்னு சொன்னோம்னா முதல் கேமராவில் காமிச்சிருப்போம், ஒரு 5 வெங்காயம் இருக்கும். அந்த சைஸில் ஒரு 5 வெங்காயம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சுடுதண்ணி வந்து காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பட்டை, அந்த மசாலா ஐட்டம் ப்ளஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும். பட்டை ஒரு 2 பட்டையை மட்டும் அப்படியே உடச்சி போட்டுக்குங்க. சும்மா கையளவு போட்டிங்கன்னா போதும். ஒரு 2, 3 ஏலக்காய் மட்டும் அப்படியே மேலால் போட்டுக்கலாம். அன்னாச்சி மொக்கு ஒரு 2 பூ போட்டுக்குங்க. கிராம்பு ஒரு 2 பீஸ், ஒரு 4 பீஸ் போட்டுக்குங்க. எடுத்து வச்ச மல்லித்தலையிலேருந்து இந்த அளவு கொஞ்சம் போட்டுக்குங்க. அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து புதினா இலை. புதினா இலை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அரிசியில் வந்து ஸ்மெல் நல்லா வரும் உங்களுக்கு. ஆயில் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆயில் ஆட் பண்ணுறோன்னா அரிசியில் வந்து கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை வரும் எடுத்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மசாலுக்கு, ரெண்டாவது வந்து அரிசிங்க. அரிசி வேகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு பிடிக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் உப்பு போட்டுக்குங்க. 1 கிலோ ரைஸுக்கு 20 கிராம் உப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஆயிலை போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டுட்டு அரிசிக்கு தண்ணி பிடிச்சிடணும். ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அரிசி ஊறிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணிக்கு அரிசி வேகிறதுக்கு உண்டான தண்ணி எடுத்து வச்சு சுடுதண்ணியை பற்ற வச்சிட்டோம்னா அந்த சுடுதண்ணி கொதி வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த டைமிங் வந்து நம்ம கரெக்டாக வரும். அதுக்காக வந்து பாஸ்மதி ரைஸுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வணங்கிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச நீளமான பச்சை மிளகா 8 பச்சை மிளகா நம்ம போடணும். 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். 100 கிராம் பூண்டு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு. இஞ்சி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு எடுத்து கரெக்டாக இருக்கும். 100 கிராம் இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூண்டு இஞ்சி கையளவுனா நான் இப்போ காமிச்ச அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா மேலால் வருது. இப்போ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் காஷ்மீர் மிர்ச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கையளவில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காஷ்மீர் மிர்ச்சி பாருங்கள், போட்டோன்னு கலர் பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக இருக்குது. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம் கணக்கில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 கிராம் எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து அடுத்து ஆட் பண்ண போகிறேங்க. 1 கிலோ கறி 1 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். அதை மட்டும் மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம். முந்திரி பேஸ்ட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுங்க. இப்போ வந்து முந்திரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, மல்லி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, மல்லி வந்து 1 கிலோ கறி 1 கிலோ ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஆட் பண்ணிக்கிங்க. கையளவு அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு நாம்பி பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அதை மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கையளவுனா இப்போ கையளவுக்கு நாம்பி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நாம்பி பிடிக்கிற மாதிரி இருந்து எடுத்து போட்டுக்கங்க. மெஷர்மெண்ட்னா 5 கிராம் புதினா எடுத்தால் போதும். தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. தயிர் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 ml தயிர் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஜாஸ்தியாக போட போகிறோம். தயிர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கறிக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா புளிப்பு பிடிக்கும். இந்த ரெண்டுக்காக மட்டும்தான் நம்ம தயிர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸில் வந்து ஒரு திக்னஸ் வரும் உங்களுக்கு. தயிர் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அந்த ஒரு கொழப்பு தன்மை வந்து திக்னஸ் வரும். பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால தயிர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த கொழப்பு தன்மை கொடுக்கும். ஏன்னா பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஜாஸ்தியாக போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிரும் ஜாஸ்தியாக போடுவோம். கறியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கறி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பீஸ் போட்டு கறி எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன் பீஸாக எடுத்திருக்கேங்க. அதை வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா கழுவி வடிகட்டியிருக்கேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதில் ஹைதராபாத் பிரியாணிக்கு தண்ணி போட மாட்டோம். அதனால சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். அதை கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வடித்து எடுத்துக்கணும். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு பார்த்தீங்கன்னா கையளவுனா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்னா 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா 70 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஆட் பண்ணிடலாம்.
இப்போ கறி வந்து போட்டாச்சு. கறி வந்து மசாலா நல்லா வேகுதுங்க. ஹைதராபாத் பிரியாணி பொறுத்த வரைக்கும் கறி வந்து மசாலா ஊற வச்சு போடுவாங்க. நம்ம வந்து ஊற வைக்காம அந்த வேகிறதே வந்து கறி ஊற வச்சு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் வேகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வேகும். ஓகேங்களா? மொத்தம் 80% வந்து கறி வந்து வேகும். 2 லெமன் எடுத்துக்கங்க. 2 லெமன் கட் பண்ணியாச்சு. 2 லெமனை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையளவுனா நீங்கள் வந்து 2 லெமன் எடுத்துக்கங்க. உங்களுக்கு இதுவே மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஜூஸை வந்து நீங்கள் வந்து 30 கிராம் எடுத்துக்கங்க. மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து தக்காளி போடலைங்க. தயிர் லெமனில் தான் வந்து அந்த புளிப்பை நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி விதை வந்து உழுகாமல் பார்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதே ஸ்டைலில் எடுத்து செஞ்சு பாருங்கள். அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக வரும் உங்களுக்கு. மசாலா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி வச்சுங்க. மசாலா வந்து கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா கறி வெந்துச்சுன்னா ஃபுல்லாக இறங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கறி வந்து தயிர் போட்டுருக்குங்காட்டி சாஃப்ட் ஆயிரும். அந்த மசாலா பார்த்தீங்கன்னா கறி நல்லா ஊறி ஜூஸியாக இருக்கும். ஓகே. சிக்கன் பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வேக்காடு விட வேண்டியதில்லை. ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பிரியாணிக்கு அடுத்த அரிசி போடுறதுக்குள்ளே அந்த கறி பார்த்தீங்கன்னா வெந்து ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் அது பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர்லேயே வந்து ஒன்றும் பூ மாதிரி வெந்துடும் உங்களுக்கு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் காஷ்மீர் மிர்ச்சி எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இதை தான் வந்து நம்ம கலருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறவாங்க. அந்த கறியில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வெளியே வந்து வெந்துட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கறியில் இருக்கிற தண்ணி வெளியே வரணும். ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அரிசிக்கு வந்து தண்ணி வந்து வடிச்சு விட்ருவோம். ரொம்ப கை போட்டு இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அரிசி உடையும். இப்போ அரிசி வந்து வடிச்சாச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, வந்து லைட்டாக வந்து நீங்கள் இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டா உடையுதா பாருங்க. ரெண்டா உடைஞ்சுன்னா அரிசி வந்து பதமாக ஊறிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம சுடுதண்ணில் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அது சரி. சிக்கன் வந்து போட்டு ஒரு 50% வந்துருச்சு. அரிசியை போட்டு எடுக்கும்போது ஒரு 30% சிக்கன் வந்துடும். 80% சிக்கன் வேகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசியும் ஒரு 80% வேகணும். இப்போ வந்து கொதி வந்துட்டு இருக்கு. அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அரிசிக்கு தண்ணி வந்து கொதி வைக்கிறதுக்கு தண்ணி நீங்கள் எடுக்கிற அரிசியிலேருந்து 3 பங்கு தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அரிசி நல்லா தண்ணியை உறிஞ்சு கொதிச்சு அரிசி விரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக போட்டுக்கோங்க. கறி வந்து ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் மசாலா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா கரெக்டாக அது 30% வேகிறக்கும் அரிசி ஒரு 80% வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 80% வெந்தால் தான் தம்மில் ஒரு 20% வேகணும். அதான் கரெக்டு. குங்குமப்பூக்கு தண்ணி பிடிச்சி வச்சுங்க. ஓகே. ஹைதராபாத் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறியோட வேக்காடையும் அரிசியோட வேக்காடையும் ஒட்டுக்காக கொண்டு வரணும். அது சப்போஸ் புதுசாக செய்கிறவங்களுக்கு முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுருங்க. சப்போஸ் கறி வெந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80% கறி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுன்னா ஒன்றும் இல்லை, ஆஃப் பண்ணி மட்டும் வச்சுருங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரைஸ் வெந்தோடனே அதையை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் போடும்போது பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கறி பார்த்தீங்கன்னா ஒரு 80% வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, பச்சை தண்ணி வந்து இந்த மாதிரி ஜக்கில் ஒரு பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா சரி, எடுத்து இதில் போட்டுருங்க. ஒரு நிமிஷம் உடனே கை வச்சிங்கன்னா சூடாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காமிச்சிடலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். எலும்பு வரைக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். எலும்போட கறி வந்து பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இது சாப்பிட்றதுக்கு உண்டான பதம் வந்துருச்சு. 80% வந்துருச்சுங்க. ஓகேங்களா? தைரியமாக எடுத்துக்கலாம். இந்த பீஸ் வந்து நான் எடுத்துறேன், யூஸ் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். அந்த ஜீரக சம்பா ரைஸில் வந்து 60% வேகணும். இதில் பார்த்தீங்கன்னா 80% வேகணும். அது ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. அரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, எடுத்து உடச்சி பார்த்தா தெரியும். லைட்டாக உடையுது. ஒன்றும் அரிசி ஊரில் ஒன்றும் விரியல, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அரிசி வந்து வேக விட்டுறலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸை எப்படி வேக வைக்கிறது? ஏன்னா சீரக சம்பா ரைஸ்னால் தண்ணியில் போட்டு கரெக்டாக கலரி எடுத்தோம்னா அது வெந்துடும். ஆனால் பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லை. இதில் வேக்காடு கொடுத்து இதில் ஒரு 3/4 வேக்காடு கொடுத்து அதில் தம்மில் வேகும்போது ஒரு வேக்காடு கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2-3 டைம் நீங்கள் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா தைரியமாக செய்யுங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா 2வது டைம் அரிசி எடுத்திருக்கேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா வேகல. அரிசி நேரா இருக்குது. இன்னும் வளையல. அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரஃப்னஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த சாஃப்ட் ஆகணும். அப்பதான் அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 3வது டைம் எடுத்து காமிச்சிருக்கேங்க. ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. இன்னொரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்படி வரக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு 80% வெந்துருவோம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தம் போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆயிரும். ரொம்ப வேக விட்டீங்கன்னா அரிசி குழஞ்சிரும். அந்த பக்குவம் வந்து கரெக்டாக எடுக்கணும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப வேகாமையும், அதாவது ஒரு 80% வெந்தும் அந்த பதத்தை அதை பார்த்தீங்கன்னாலும் அந்த இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, குழஞ்சிரும் உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரிசி போட்டதுக்கப்புறம் கூட நின்னீங்க அங்கே இங்கேயே நின்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 80% வெந்துருச்சு. அரிசி பாருங்கள் வளைஞ்சிருக்கா? லைட்டாக ஸ்டிப்பாக இருந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாப்பாடு மாதிரி நெய் மாதிரி ஆகுது பாருங்கள். ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 80% வந்துருச்சு. ஒரு 20% தம்மில் ஆச்சுன்னா போதும். இப்போ வந்து நம்ம தம் போடுறதுக்கு அரிசி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாப்பாடை வடித்து தூக்கி இதில் போடணும். அவ்வளோதான். தண்ணி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா வடித்து போட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அளவுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மனம் அருமையாக இருக்குங்க. புதினா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி மூக்கு, மல்லித்தலை எல்லாம் போட்டு உங்களுக்கு பெரிய வடியாக இருந்தால் எடுத்துங்க. என்கிட்ட வந்து சின்ன வடி தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சின்ன வடி தான் நான் போட்டிருக்கேன். வந்து மல்லித்தலை லைட்டாக வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராட்சை பருப்பு எடுத்திருக்கேன். அதை அப்படியே லைட்டாக வந்து ஆட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ வந்து லைட்டாக ஆட் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து காஷ்மீர் மிர்ச்சி பவுடர் கலக்கி வச்சுருக்கேன். அந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் லைட்டாக கலக்கியிருக்கேன். லைட்டாக அந்த கலருக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா போதும். கலர் பொடிக்கு பதிலாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கணும். ரொம்ப போட வேண்டாம், லைட்டாக போட்டு போதும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் அரிசியை நம்ம போட்டுக்கலாம். திராட்சை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக குங்குமப்பூ. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் பொடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக காஷ்மீர் மிர்ச்சி, மல்லித்தலை லைட்டாக அங்கங்கே போட்டுக்கலாம். அடுத்த வெங்காயம் வந்து மேக்ஸிமம் கீழ் லேயருக்கு போடாமல் மேல் லேயர் போட்டுக்கோங்க. மொத்தம் 3 லேயர் போடுவோம். 2வது லேயர்லேருந்து அந்த வறுத்த வெங்காயம் போட்டிங்கன்னா கீழே போட்டால் நொசன்னு ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப கீழே வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் லேயரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சாப்பாடோடு அதுக்கப்புறம் பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் அது லைட்டாக போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக பார்த்தோன்னா மல்லி, புதினா, அதுக்கப்புறம் கலருக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிர்ச்சி கொஞ்சம் கறக்கி வச்சுருக்கேன். அந்த கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்னா ஃபுட் கலருக்கு பதிலாக நேச்சுரலாக போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து குங்குமப்பூ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுருவோம். தோசை கல் தூக்கி அதை வச்சுக்கலாம். மேலால் வச்சுருவோம். லைட்டாக நெய்யை மட்டும், நெய் வேணுன்னா நீங்கள் நெய் போட்டுக்க. நான் வந்து நெய் போடுறேன் லைட்டாக. நீங்கள் உங்களுக்கு நெய் வேணுன்னா நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சிம்மில் வச்சாச்சு. மேலே வந்து தம் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கொதிச்சுட்டு சுடுதண்ணி இருக்குது, அதை தூக்கி மேலே வச்சிடலாம். மேலே தம்முக்கு வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு மூடியை போட்டு விட்ருவோம். ப்ரெஷருக்கு மேலே ஒரே ஒரு இது வச்சிட்டோம்னா தம் போட்டாச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருவோம். 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிம்மை ஆஃப் பண்ணிடலாம். மேலே சுடுதண்ணி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வேகும். சிம்மில் கீழே இருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா
நல்லா வெந்துடும் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அரிசி சுடுதண்ணி ஹீட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தம் எடுத்துடலாம். இப்போ வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தம்மை வந்து எடுத்து விட்ருவோம். தம்மை எடுத்தாச்சு. தம்மை வந்து அப்படியே லைட்டாக உடச்சுடுவோம். வாவ்! ஓகே. பிரியாணி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியான எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்த்தல. ஆர்கானிக்காக நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் இருந்தால் அந்த கலர் வந்து நம்ம கோட்டிங் போட்டிருக்கோம். அதனால கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து தைரியமாக செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. அதாவது வந்து இந்த மெத்தட் ஹைதராபாத் பிரியாணி இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு தயிர் சட்னி வைக்கல. பட் பீஸு கொஞ்சம் மசாலோட ரைஸு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கிறது, தயிர் ஜாஸ்தியாக இருக்கிறது, முந்திரி பேஸ்ட்டு போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹைதராபாத் பிரியாணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசப்போடு இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த மெட்டீரியல் போட்டாலே கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணுறங்காட்டி பார்த்தீங்கன்னா பிரியாணி பூரா பார்த்தீங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் வருது உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வேக வச்ச ஆனியன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது. அது ஒரு கடி கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் உண்மையிலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ஹைதராபாத் பிரியாணி. எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ ஹைதராபாத் பிரியாணி எப்படி ஈஸியான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸு எந்த அஜினோமோட்டோ இல்லாமல் நேச்சுரலாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். விஷ் யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.